சிந்தையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுக திரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். காற்றில் ஆடும் தீபம் போல ஆனந்த மிகுதியால் ஆடிடுவோம். ஆத்ம ஞானம் மிகுந்திடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். அன்பை பெற்றிடுவார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும்
पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 9/7/2025. பாப்தாதா மதுபன். காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे बाप आए हैं तुम्हें ஞான ரத்ன தேனி. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் நமக்கு ஞான ரத்னங்களை கொடுப்பதற்காக. बाप तुम्हें जो भी सुनाते व समझाते हैं ये ज्ञान है. பாபா நமக்கு என்ன கூறுகின்றாரோ மேலும் என்ன புரிய வைக்கின்றாரோ அதுதான் ஞானமாகும். ஞான ரத்தன் ஞான் சாகர் கி சிவாய் கோய் தே नहीं सकता. ஞான ரத்னத்தை ஞான கடலை தவிர வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. கேள்வி கேட்குறாங்க பாபா, आत्मा की वैल्यू कम होने का मुख्य कारण क्या है? ஆத்மாவினுடைய மதிப்பு குறைந்து போவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில், वैल्यू कम होती है खाद पड़ने से. ஆத்மாவில் அழுக்கு படியும் போது ஆத்மாவினுடைய மதிப்பானது குறைந்து விடுகிறது. जैसे सोने में खाद डालकर जेवर बनाते हैं तो उसकी वैल्यू कम हो जाती है. அதற்கு என்ன உதாரணம் கொடுக்குறாங்க பாபா? இப்படி தங்கத்தில் கலப்படம் செய்து ஆபரணங்களை தயாரிக்கும் போது அதனுடைய மதிப்பு குறைவாகத்தான் இருக்கும். அதே போல் ஜோ சச்சா சோனா ஹே, ஆத்மாவும் கூட சுத்த தங்கமாக உண்மையான தங்கமாக இருந்தது. அதில் எப்போ அப்பவித்திரதா என்ற அழுக்கு சேர்ந்ததோ அப்பொழுது ஆத்மாவின் மதிப்பு குறைந்து போய்விட்டது. इस समय तमो प्रधान आत्मा की कोई वैल्यू नहीं. இப்போ தமோ பிரதானமான ஆத்மாவிற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. ஷரீர் கி பி கோய் வேல்யூ நஹி, ஷரீரத்துக்கும் மதிப்பு கிடையாது.
अभी तुम्हारी आत्मा और शरीर दोनों याद से வேல்யூபிள் बन रहे हैं. இப்போ உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே பாபாவுடைய நினைவு மூலமாக மதிப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. பாடல் இன்றைக்கு ये कौन आज आया सवेरे सवेरे, இன்று காலை காலை நேரம் யார் வந்தது அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों पर बाप बैठ समझाते हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். और याद की युक्तियाँ भी बता रहे हैं. மேலும் நினைவு எப்படி செய்ய வேண்டும் அதற்கான யுக்தியும் பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். बच्चे बैठते हैं, बच्चों के अंदर में शिव बोला बाबा आए हैं. குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களோட உள்ளத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? இங்கே வந்திருப்பது யார்? शिव बोला बाबा வந்திருக்கிறார். समझो आधा घंटा शांत में बैठ जाते हैं, बोलते नहीं है. அரை மணி நேரம் அப்படியே தான் இருக்குது, அமைதியாக இருக்குது, பாபா எதுவுமே பேசலை. அப்போது ஆத்மா மனசில் என்ன தோணுது? உங்களுடைய ஆத்மாவுக்கு மனசில் என்ன தோணுது? சிவபாபா எதா பேசட்டுமே, எதா சொல்லட்டுமே அப்படின்னு தோணுது. जानती हो शिव बाबा विराजमान है परंतु बोलते नहीं है. ஏன்னா நமக்கு தெரியும் சிவபாபா அந்த சரீரத்தில் வந்திருக்கிறார், ஆனால் அவர் பேசவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் மனசில் என்ன தோணுது? ஏதாவது பேசட்டுமே. எபி துமாரி யாதுக்கு யாத்திரா என்ன? இதுவும் உங்களுடைய நினைவு யாத்திரை அல்லவா? புத்திமே शिव பாபா ஹி யாது ஹே. உங்கள் புத்தியில் शिव பாபா தான் நினைவிருக்கின்றது. மனசில் என்ன தோணுது? பாபா வந்திருக்காரு, திருஷ்டி கொடுத்துட்ருக்காரு, அது மட்டுமே போதும்னு தோன்றது கிடையாது. பாபா நமக்கு எதாவது சொல்லணும், நம்மகிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. பாபா ஞான ரத்தினங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. பாபா வந்திருப்பதே எதற்காக? குழந்தைகளுக்கு ஞான ரத்தினத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். உன் ஞான்கா சாகரேனா? பாபா ஞான கடல் அல்லவா? கெஹேங்கே பச்சி தேகி அபிமானி ஹோ ரஹோ. கூறுகிறார் பாபா, குழந்தைகளே தேகி அபிமானியாகவே இருங்க. பாப்கோ யாத் கோரோ எ ஞான ஹுவா. பாபா நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் என்ன? ஞானமாகும். बाप कहते हैं इस ड्रामा की चक्र को, सीढ़ी को और बाप को याद करो, ये ज्ञान हुआ. பாபா கூறுகிறார், ட்ராமா சக்கரத்தை பற்றியும் ஏணிப்படியை பற்றியும் பாபாவையும் நினைவு செய்யுங்கள். ஸோ இதெல்லாம் என்ன? ஞானம். நமக்கு பாபா நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதில் முதல் சப்ஜெக்ட் என்ன? ஞானம். பாபா ஜோ குछ समझाएंगे उसको ज्ञान कहेंगे. பாபா என்னெல்லாம் நமக்கு புரிய வைக்கின்றாரோ அவை அனைத்துமே ஞானமாகும். யாதுக்கு யாத்ரா பி சம்ஜாத்தே ரேத்தே ஹேன். இதில் நினைவு யாத்திரை எப்படி செய்வது அதுவும் பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். ஏ சப் ஹே ஞான ரத்தன். இப்போ பாபா உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கார் அப்படின்னா ஞான ரத்னத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். याद की बात जो समझाते हैं ये रतन बहुत अच्छे हैं. நினைவு எப்படி செய்வது, நினைவு பற்றிய விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன? நல்ல ரத்தினங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தமாகும். இது நல்ல ரத்தினம். ரத்தினங்களே வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. பாப் கேத்தே அப்னே சௌராஷி ஜென்மக்கு யாத் கரோ. பாபா கூறுகிறார், உங்களை பற்றிய 84 பிறப்பினருடைய விஷயத்தை நினைவு செய்யுங்கள். தும் பவித்ர ஆயித்தே ஃபிர் பவித்ர ஹோக்கர் ஹி ஜானா ஹே. நீங்கள் பவித்திரமாகத்தான் வந்திருந்தீர்கள், அடுத்து நீங்கள் பவித்திரமாகத்தான் செல்ல வேண்டும். கர்மாத்தீத் அவஸ்தாமே ஜானா ஹே. கர்மாத்தீத்த நிலைக்கு போக வேண்டும், மேலும் கர்மாத்தீத்த நிலையை அடைய வேண்டும், மேலும் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும். वो दब मिलेगा जब आत्मा सतो प्रधान बन जाएगी याद की बल से. இந்த ரெண்டு வேலையும் எப்போ நடக்கும்? இந்த ரெண்டு விஷயமும் எப்போ நடக்கும்?
இது ரெண்டும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ ஆத்மா சத்தோ பிரதான் ஆகிவிடுகின்றதோ. சத்தோ பிரதான் கூட எப்படி ஆகும்? ஆத்மா நினைவினுடைய சக்தி மூலமாக ஆகின்றதோ அப்பொழுது இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைத்துவிடும். ये अक्षर बहुत वैल्यूबल है, नोट करनी चाहिए. இந்த வார்த்தைகள் மிகவும் மதிப்புடையதாகும். இது போன்ற வார்த்தைகளை விஷயங்களை நோட் பண்ணுங்க, எழுதுங்க. ஆத்மா में ही धारणा होती है, ஆத்மாவில் தான் இவை அனைத்தும் தாரணை ஆகின்றது. ये शरीर तो organs है जो विनाश हो जाते हैं. இந்த शरीரம் என்பதோ ஒரு ஆர்கன்ஸ், இவை அழிந்து விடக்கூடியது. சன்ஸ்காரம் நல்லதோ கெட்டதோ இரண்டுமே ஆத்மாவில்தான் பதிவாகின்றன. பாபாவினிடத்திலையும் சன்ஸ்காரம் இருக்கின்றது. என்ன சன்ஸ்காரம் இருக்கின்றது? சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை சொல்லக்கூடிய சன்ஸ்காரமும் அவரிடம்தான் இருக்கின்றது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம்? நாலேஜ்ஃபுல் என்று அவரை சொல்லப்படுகிறது. பாபா ரைட் கர் சம்ஜாத்தே ஹேன். பாபா நமக்கு அனைத்தையுமே சரியானதாக புரிய வைக்கிறார். 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை புரிந்து கொள்வது மிகவும் சகஜமானது. இப்பொழுது 84 ஜென்மத்தினுடைய சக்கரமானது முடிவடைய போகின்றது. अभी हमको वापिस बाबा के पास जाना है. இப்பொழுது நாம் வாபஸ் பாபாவிடம் செல்ல வேண்டும். அழுக்காக இருக்க ஆத்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுது. ஆனால் ஆத்மா அழுக்காக இருக்குது. அழுக்கான ஆத்மா வீடு திரும்ப முடியாது. ये पुरानी जुत्ती है, इनसे वैराग आता जा रहा है. இந்த शरीरமோ பழைய செருப்பு, இதன் மீது வைராகியமும் வந்து கொண்டிருக்கிறது. आत्मा को पवित्र बन, फिर भविष्य में हमको पवित्र शरीर लेना है. நம் ஆத்மா பவித்திரமாகி எதிர்காலத்தில் பவித்திரமான சரீரத்தை எடுக்க வேண்டும். சத்தியுகத்தில் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையானதாக இருந்தது. इस समय तुम्हारी आत्मा अपवित्र बन गए हैं. இந்த நேரம் உங்களுடைய ஆத்மாவானது அபவித்திரமான ஆத்மாவாக ஆகிவிட்டது. எனவே ஷரீரமும் अपवित्रமான ஷரீரம்தான். ஜெசி சோனா வெசா ஜேவர். உதாரணம் என்ன சொல்கிறார் பாபா? எப்படி தங்கமோ அப்படி அதனோட ஆதாரத்தில் தான் ஆபரணம். அது கலப்பட தங்கமாக இருந்தால் கலப்படம் கலந்த ஆபரணம் தான் தயாராகும். அந்த மாதிரி ஆத்மாவில் अपवित्रता என்ற அழுக்கு கலப்படமாகி இருக்கிறதுனால ஷரீரமும் अपवित्र शरीरम. गवर्नमेंट ही कहती है हल्की सोने का जेवर पहनो. गवर्नमेंट கூட என்ன சொல்லுதான்? லேசான தங்கத்தை போட்டுக்கோங்க, उसका भाव कम है, அதனுடைய விளைவும் குறைவு தான். अभी तुम्हारी आत्मा की वैल्यू कम है. தங்கத்தையும் ஆத்மாவையும் கம்பேர் பண்ணி பாபா சொல்றார். இப்போ உங்கள் ஆத்மாவனுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறது. वहाँ तुम्हारी आत्मा कितनी वैल्यू रहती है. அங்கே உங்கள் ஆத்மா எவ்வளோ மதிப்பான ஆத்மாவாக இருந்தது. ஏன்னா அங்கே சத்தோ பிரதானமாக இருந்தது இல்லையா ஆத்மா. இப்போ இருப்பதோ தமோ பிரதான், ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லை. अभी 9 कैरेट बन गई है तो कोई वैल्यू नहीं है. 9 कैरेट वैल्यू தான் ஆத்மாவுடைய மதிப்பு இருக்குது. மதிப்பே இல்லை. 24 कैरेट எங்கே, 9 कैरेट எங்கே? इसलिए बाप कहते हैं. எனவே பாபா கூறுகிறார், ஆத்மாவை தூய்மையாக்குங்கள், ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். இந்த ஞானத்தை வேறு யாருமே கொடுக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, என்ன நினைவு செய்யுங்க. ஸ்ரீகிருஷ்ண கேசே கேங்க, என்ன நினைவு செய்யுங்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணரால் எப்படி சொல்ல முடியும்? அவர் தேகதாரியாக இருக்கிறார் அல்லவா. பாபா சொல்கிறாங்க, அப்பனிக்கு ஆத்மா சமஜ், தன்னைத்தானே நீங்கள் ஆத்மா என்று உணர்ந்து என்ன நினைவு பண்ணுங்க. முக்கியமானது எது? நினைவு. எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள். அபித்தும் சமஸ்தி ஹோ தோ ஃபிர் சம்ஜானா ஹே. இப்போ நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து உங்களுடைய வேலை என்ன?
पुरिय வைக்க வேண்டும். शिव बाबा निराकार, उनका अलौकिक जन्म है. शिव बाबावो निराकारमानवर, அவர் अलौकिकமான பிறப்பை எடுத்திருக்கிறார். तो बच्चों को भी अलौकिक जन्म देते हैं. அவர் अलौकिकமான பிறப்பை எடுத்து நம் குழந்தைகளுக்கும் अलौकिक பிறப்பை கொடுக்கின்றார். अलौकिक बाप, अलौकिक बच्चे, लौकिक परलौकिक अलौकिक कहा जाता है. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம अलौकिक தந்தை, अलौकिक குழந்தை. 3 விஷயம் இருக்குது. ஒன்று லௌகிக்கம், உலகாயுதம். இன்னொன்று பரலோகிக்கம், அடுத்து இன்னொன்று அலௌகிக்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு அலௌகிகமான பிறப்பு கிடைத்திருக்கிறது. லௌகிகமான பிறப்பு, லௌகிக்கத்தில் பிறப்பெடுக்கிறது போல உங்களுக்கு இந்த பிராமண பிறப்பு கிடைக்கல. வாய்மூலமான பிறப்பு என்பதால் இது என்ன சொல்லப்படுகிறது? அலௌகிக்க பிறப்பு. பிறப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். நம்ம பிறந்திருக்கிறது எங்கே பிறந்திருக்கிறோம், எந்த நேரம் பிறந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுறது. எந்த நாள் பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சங்கமயத்தில் எல்லா நேரமும் எல்லா நாளும் அலௌகிகமானது, திவ்யமானது, எல்லாமே உயர்ந்தது. ஆக நம்ம अलौकिकமான பிறப்பு எடுத்திருக்கிறோம். பாப் தும்கு அடாப்ட் கர் வர்ஷா தேத்தே ஹே. பாபா நம்மை தத்தெடுத்து ஆஸ்தி கொடுக்கிறார். நமக்கு தெரியும் நம் பிராமணர்களுடையது தான் அலௌகிகமான பிறப்பு. மீண்டும் பாபா சொல்கிறார், அலௌகிக்க தந்தையிடமிருந்து அலௌகிக்க ஆஸ்தி கிடைக்கிறது. ब्रह्मा कुमार कुमारियों बिहार और कोई स्वर्ग का वर मालिक बन न सके. பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளை தவிர வேறு யாருமே சொர்க்கத்தின் எஜமானராக ஆக முடியாது. மனுஷி குச் பி சமஸ்தே நஹி. மனிதர்களுக்கு ஒன்றுமே புரிவதும் இல்லை. தும்கு பாப் கித்னா சம்ஜாத்தே ஹே. நமக்கு பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். आत्मा जो अपवित्र बनी है वो सिवाय याद की पवित्र बन नहीं सकती. ஆத்மாவோ அப்பவித்திரமாக இருக்கிறது. அது நினைவு தவிர வேறு எவற்றாலும் அந்த ஆத்மாவை பவித்திரம் ஆக்க முடியாது. நினைவு செய்யவில்லை என்றால் அழுக்கு போகாது. தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனித ஆத்மாக்கள் எல்லா ஆத்மாவுமே தூய்மையாகி வாபஸ் வீட்டுக்கு போகணும். ஆத்மா மட்டும்தான் வீட்டுக்கு போகும், சரீரம் போகாது. பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தானே ஆத்மா அப்படின்னு புரிந்து கொள்ளது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா? பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஆகும்? ஆத்ம ப்ராக்டிஸ், ஆத்ம சிந்தனை, ஆத்மா பற்றிய உணர்வு, ஆத்ம உணர்வு அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம தொடர்ந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தந்தி ஆதிமி அவஸ்தா தோடி ரெத்திய தொழில் வேலை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஆத்மா அப்படிங்கிற நினைவெல்லாம் அந்த நிலையெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. பாபா கேட்குறார், தன்னைத்தானே நீங்கள் ஆத்மா என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஷிவ் பாபா எப்படி நினைவு செய்யுங்க? தந்த ஆதி கர்த்தே எஹி மெஹனத்து கரோ. வேலைகள் தொழில்கள் அனைத்து பார்த்தாலும் இந்த ஒரு முயற்சியை மட்டும் பண்ணுங்க. இந்த முயற்சி, நான் ஆத்மா இந்த ஷரீரத்து மூலமாக வேலை செய்கின்றேன். மே ஆத்மா ஷிவ் பாபாக்கு யாத் கர்த்தி ஹூம். யோகா நேரத்தில் யோகா பண்ணும்போது அப்போவும் நீங்கள் என்ன நினைக்கலாம்? நான் ஆத்மா ஷிவ் பாபா நினைவு செய்கிறேன். ஆத்மாய் பெலே பெலே பவித்திரத்தி. முதல்ல ஆத்மா தான் தூய்மையானதாக இருந்தது. இப்போ மறுபடியும் ஆத்மா என்ன ஆகணும்? பவித்திரமாகணும். இதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். இஸ்மி படி ஜபர்தஸ்த் கமாய் ஹே. தூய்மை மட்டும் கடைப்பிடிங்க போதும். அடுத்து நினைவு பண்ணுங்க போதும். இதில் நல்ல ஒரு வருமானம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. या कितने भी साहूकार அரபு கரப परंतु वो सुख नहीं है. இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, பல கோடி மடங்கு கோடீஸ்வரர்களாக இருக்காங்க.
ஆனால் அவர்களிடம் சுகமானது இல்லை. சப்கி சிற்பர் துக் ஹே, எல்லாருடைய தலையிலையும் துக்கம் நிறைஞ்சிருக்கு. बड़े बड़े राजा ये प्रेसिडेंट आदि आज हैं, कल उनको मार देते हैं. பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்காங்க. பதவியில் இருந்தாலும் கூட அவங்கள ஒரு செகண்டில் அடிக்கிறதுக்கு டைம் ஆகிறதே இல்லை. இன்றைக்கு பார்த்தா பெரிய சீட்டில் பதவியில் இருக்காங்க, நாளைக்கு பார்த்தா அவங்கள என்ன செய்வாங்கன்னே தெரியாது. வெளிநாட்டில் பாருங்கள் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு. यहाँ भी जो राजाए थे वो प्रजा बन गए हैं. இங்கிருந்த ராஜாக்கள் கூட பிரஜைகளாக ஆகிவிட்டார்கள். ராஜாவும் பர் ஃபிர் பிரஜா கா ராஜ்ய ஹோ கயா ஹே. ராஜாக்கள் மீது பிரஜைகள் ஆட்சி பண்ண வேண்டிய காலமாக ஆகிவிட்டது, பிரஜைகளுடைய ராஜ்யமாகவே ஆகிவிட்டது. இதெல்லாமே ட்ராமாவில் இருக்கிறது. கடைசியிலே இந்த நிலைமை வரும். பகுதி ஆப்பஸ்மே லடுத்தே ரஹேங்க. நிறைய பேர் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே கல்பத்துக்கு முன்னால் நடந்தது தான் நடைபெறும். तुम गुप्त वेश में दिल व जान सीख व प्रेम से अपना गवाया हुआ राज्य लेते हो. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதை உணர வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குப்தமான முறையில் குப்த வேஷத்தில் பெரிய ஒரு வேலையை நீங்கள் செய்துட்ருக்குறீங்க. என்ன வேலை சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப அன்போடும் உள்ளத்தோடும் ரொம்ப சின்சியராகவும் நீங்கள் இழந்த ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய உண்மை இல்லையா? தும்கோ பெச்சான் மிலி ஹே. நமக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. என்ன அறிமுகம்? ஒன்று பாபா அறிமுகம்னு சொல்லக்கூடாது. வேறு என்ன அறிமுகம் கிடைச்சிருக்கு? நம்மை பற்றி அறிமுகமா, தன்னை பற்றி அறிமுகமா, வேறு என்ன அறிமுகம் கிடைச்சிருக்கு நமக்கு? பாபா சொல்கிறார், ஹம் து மாலிக் தே, சூரியவம்சி தேவதாய் தே, நாம தான் மாலிக் எஜமானர்களாக இருந்தோம், சூரிய வம்சத்தினுடைய தேவதைகளாக இருந்தோம் என்ற அறிமுகமானது கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் அந்த நிலை அடைவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். क्योंकि यहाँ तुम सत्यनारायण की கதா சுனு ரஹே ஹோனா. மீண்டும் அந்த நிலையை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் என்ன? அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு, நான் தான் அடைய போகிறேன் அப்படின்னு. ஏனென்றால் இங்கே நீங்கள் சத்திய நாராயணா கதையை கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? பாப் துவாரா ஹம் நர்சி நாராயண் கைசே பனே. பாபா மூலமாக நாம் நரனிலிருந்து நாராயணா எப்படி ஆகிறது? बाप आकर राज्य को सिखलाते हैं. பாபா வந்ததா ராஜயுகத்தையே கற்றுக் கொடுக்கிறார். பக்தி மார்க்கத்தில் ராஜயுகத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. कोई भी मनुष्य को बाप டீச்சர் குரு नहीं कहेंगे. எந்த ஒரு மனிதரையும் அப்பா என்றும் டீச்சர் என்றும் குரு என்றும் சொல்ல முடியாது, ஒரு பாபா தவிர. பக்தி में कितनी पुरानी कहानियाँ बैठ सुनाते. பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பழைய கதைகளெல்லாம் உட்காந்து சொல்கிறாங்க. अब तो बच्चों को 21 जन्म विश्राम पाने के लिए पावन तो जरूर बनना पड़े. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் 21 ஜென்மம் சுகமாக ஓய்வாக இருப்பதற்கு அவசியம் இங்கே நீங்கள் தூய்மை ஆக வேண்டும். बाप कहते हैं अपने को आत्मा समझो. பாபா கூறுகிறார், தன்னைத்தானே ஆத்மா என்று நினையுங்கள். கேட்கும்போது என்ன பண்ணணும்? நினச்சி பார்த்துக்கணும், ஆத்மா. आधा कल्प तो ड्रामानुसार देह अभिमानी हो रहती हो, अब देही अभिमानी बनना है. अरे कल्पमा ட்ராமானுசாரமா தேக அபிமானத்திலே இருந்துட்டீங்க. இப்பொழுது நீங்கள் தேகி அபிமானியாக ஆக வேண்டும். ड्रामा अनुसार पुरानी दुनिया को बदल नया बनना है. அடுத்து சொல்கிறாங்க பாபா, ட்ராமா அனுசாரமாக இப்பொழுது இந்த பழைய உலகமானது மாறி புதுசாக ஆக வேண்டும். உலகம் என்பது ஒன்று தான். புராணி துனியா சி ஃபிர் நை பனேகி. பழைய உலகம்தான் அடுத்து புது உலகமாக ஆகும். நீ துனியாமே நயா பாரத் தான். புது உலகத்தில் புது பாரதம் இருந்தது.
அங்கே யார் இருந்தாங்க? அங்கே தேவி தேவதைகள் இருந்தாங்க. கேபிட்டல் பி ஜான்தி ஹோ, ஜமுனா கா கண்ட் தானா? கேபிட்டல் தலைநகரம் எது? அதுவும் உங்களுக்கு தெரியும். தலைநகரத்தில் தான் யமுனா நதியானது இருந்தது. ஜிஸ்கோ பரிஸ்தான் பி கேத்தே தே, அது பரிஸ்தான் என்றும் சொல்லப்பட்டது. வஹா நேச்சுரல் பியூட்டி ரேத்தி ஹே, சத்தியுகத்தில் ஸ்வர்க்கத்தில் இயற்கையான அழகு என்பது இருக்கும். आत्मा पवित्र बन जाती है तो पवित्र आत्मा को शरीर भी पवित्र मिलता है. ஆத்மா தூய்மையாகிவிடும் பொழுது அந்த தூய்மையான ஆத்மாவிற்கு ஷரீரமும் தூய்மையானதாகத்தான் கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க, நான் வந்து தான் உங்களை அழகான தேவி தேவதையாக ஆக்குகிறேன். तुम बच्चे अपनी சார்ஜ் करती रहो. குழந்தைகள் நீங்கள் தன்னை சோதனை பண்ணிகிட்டே இருங்க. என்ன சோதனை பண்ணணும்? என்னிடத்தில் ஏதாவது அவகுணம் இருக்கின்றதா செக் பண்ணுங்க. பாபா சொல்லும் போதே செக் பண்ணுங்க. என்னிடத்தில் ஏதாவது அவகுணம் இருக்கின்றதா? அடுத்தவங்களுடைய அவகுணத்தையே பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய அவகுணத்தை பார்த்தா தன்னிடம் இருக்கிற அவகுணம் தெரியாமலே போயிடும். அடுத்து என்ன பார்க்கணும்? நினைவு செய்கின்றேனா? படாய் பி படுனி ஹே, இந்த படிப்பையும் படிக்க வேண்டும். இது மிக உயர்ந்த படிப்பாகும். ஏக் ஹி படாய் ஹே, இது ஒரே ஒரு படிப்பு தான். உஸ் படாய் மே தோ கித்தனை கிதாப் ஆதி படுத்தே ஹே, உலக படிப்பில் எத்தனை புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. ஏ படாய் ஹே ஊஞ்சி தி ஊஞ்ச், இந்த படிப்பு எப்பேற்பட்ட படிப்புன்னு சொல்கிறாங்க பாபா? உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. படிப்பிக்கக்கூடியவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஷூ பாபா. படிக்கிற நம்ம எவ்வளோ பாகியசாலிகள். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஷூ பாபா படிப்பிக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படிப்பிக்கிறார். அப்போ படிக்கிறவங்களும் என்ன ஆகுவாங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார்கள். எஸ்னி கி ஷூ பாபா को इस दुनिया की मालिक है. ஷூ பாபா இந்த உலகத்தினுடைய எஜமானரா? இல்லை, நீங்கள் தான் விஸ்வத்துக்கு எஜமானராக ஆகிறீங்க. कितनी नई नई गुहे बातें तुमको सुनाते रहते हैं. பாபா நமக்கு எவ்வளவு ஆழமான விஷயங்களையும் புது புது விஷயங்களையும் கூறுகிறார். மனுஷி சமஸ்தி பரமாத்மா சிருஷ்டிக்கா மாலிக். மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களா? பகவான் தான் இந்த சிருஷ்டியினுடைய மாலிக், எஜமானன்னு நினைக்கிறாங்க. பாபா என்ன புரிய வைக்கிறார் தெரியுமா? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் இந்த சிருஷ்டியினுடைய எஜமானன் அல்ல. நீங்கள் தான் எஜமானன். ராஜ்யத்தை அடையிறதும் நீங்கள் தான், ராஜ்யத்தை இழக்கிறதும் நீங்கள் தான். எப்போ ராஜ்யத்தை இழந்து விடுகிறீர்களோ அப்போ பாபா வந்து என்ன பண்ணுறார்? சிருஷ்டிக்கு நம்மை மாலிக்காக ஆக்குகிறார். பாபா சொல்கிறாங்க, உலகம் என்று மூலவத்தனத்தையோ சூக்ஷ்ம வத்தனத்தையோ சொல்லப்படலை. இந்த ஸ்தூல உலகத்தை தான் உலகம் என்று சொல்லப்படுகிறது. மூலவத்தன் சி தும் யஹா ஆக்கர் சராஷி ஜனம் கா சக்கர லகாத்தே ஹோ. மூலவத்தனத்திலிருந்து குழந்தைகள் நீங்கள் இங்கே வந்து 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள். फिर बाप को आना पड़ता है. அடுத்து பாபா வர வேண்டியதாக இருக்குது. अभी फिर तुमको पुरुषार्थ कराता हूँ प्रारब्ध पाने के लिए. நான் வந்த பிறகு உங்களை முயற்சி பண்ண வைக்கிறேன் அந்த சத்தியுக ராஜ பதவியை பெறுவதற்காக. நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை அடைய வைக்கிறேன். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு இல்லையா? ये रावण राज्य कला सोना है. இப்போ இருக்கக்கூடிய இந்த ராவண ராஜ்யமானது அழிந்து போய்விடும். பாப் கித்னா செஹஜ் ரீதி சம்ஜாते हैं. அனைத்தையுமே பாபா நமக்கு எவ்வளவு சகஜமான முறையில் புரிய வைக்கிறார். பாபா சுயம் அவரே அமர்ந்து படிப்பிக்கிறார். அங்கேயோ மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கிறார்கள். हो तुम भी मनुष्य परंतु बाप तुम आत्माओं को बैठ पढ़ाते. படிப்பு எப்படினாலே மனுஷனுக்கு தானே படிப்பிப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இங்கேயும் பாருங்கள், நீங்கள் மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்களாகிய உங்களுக்கு ஆத்மாக்களுக்கு பரமாத்மா படிப்பிக்கிறார். இதுதானே ஹைலைட்டான விஷயம். படிக்கணுங்கிற அந்த சன்ஸ்கார் கூட ஆத்மாவில் தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாகிட்டுருக்குறீங்க.
वो सब भक्ति की नॉलेज, அது பக்தியினுடைய ஞானம், பக்தி ஞானம் சொல்கிறோம். कमाई के लिए भी नॉलेज है, शास्त्रों की नॉलेज है. நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை விதமான நாலேஜ் இருக்குது. வருமானம் எப்படி பண்ணுறது அதற்கான நாலேஜ் இருக்குது. சாஸ்திரத்தை பற்றிய நாலேஜ் இருக்குது. இது நாம் கேட்டுட்ருக்கக்கூடிய நாலேஜ் என்ன நாலேஜ்? रूहानी नॉलेज அப்படின்னா ஆன்மீக ஞானம். तुम्हारी रूह को रूहानी बाप बेट नॉलेज सुनाते हैं. நம்ம ஆத்மாவிற்கு ஆன்மீக தந்தை இந்த ஞானத்தை கூறுகிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம இந்த ஞானத்தை கேட்டிருந்தோம். तो सारे मनुष्य सृष्टि पर में ऐसी कोई कभी पढ़ाता नहीं होगा. இந்த முழு சிருஷ்டியில் யாருமே இது போல் படிப்பு சொல்லி கொடுத்துருக்கவே முடியாது. ஈஸ்வரன் எப்படி படிப்பு சொல்லித்தரார் இது யாருக்கும் தெரியாது. தும் பச்சி ஜான்தி ஹோ, நீங்கள் குழந்தைகள் தான் அறிந்திருக்கிறீர்கள். அபி இஸ் பढ़ाई से கிங்டம் ஸ்தாபன் हो रही है. இந்த படிப்பு மூலமாக ராஜ்யம் ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. जो अच्छी रीति पढ़ते श्रीमत पर चलते हैं वो हाईएस्ट बनते हैं. என்ன சொல்கிறார் பாபா? யார் நல்ல படிக்கிறாங்களோ, ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். और जो बाप की जाए निंदा कराते हाथ छोड़ देते हैं वो प्रजा में बहुत कम पद पाते हैं. யார் பாபா கையை விட்டுட்டு பாபா பற்றி நிந்தனை செய்கிறார்கள் அவர்கள் பிரஜையிலும் குறைந்த பதவி கொண்டவர்களாகத்தான் வருவார்கள். பாப் तो एक ही पढ़ाई पढ़ाते हैं. பாபா ஒரே விதமான ஒரு படிப்பை தான் படிப்பிக்கிறார். एक ही बाप है जो यहाँ कर किंगडम स्थापन करते हैं. ஒரு பாபா தான் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, இப்போ புது ராஜ்யம் ஸ்வர்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுறது. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே விநாசமாகிவிடும். बाप कहते हैं बच्चे अब जल्दी तैयार करो. பாபா கூறுகிறார், குழந்தைகளே இப்பொழுது சீக்கிரம் தயாராகுங்கள். கஃப்லத் மீ டைம் வேஸ்ட் நீ கரோ. கவனக்குறைவில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. याद नहीं करते तो मोस्ट वैल्यूबल टाइम नुकसान होता है. பாபா நினைக்கவே இல்லை அப்படின்னா மதிப்பான நேரத்தை நஷ்டத்தில் கொண்டு போயிடுறீங்கன்னு அர்த்தம். நஷ்டமத்தில் கொண்டு போகாதீங்க. ஷரீர் நிர்வாகத்து தந்தாதி பல்கரோ. ஷரீர நிர்வாகத்துக்கான தொழில் வேலை எல்லாமே பாருங்கள். எப்படி பாருங்கள்? கையால் வேலை பாருங்கள், மனசில் என்ன நினைங்க. बाप कहते हैं मुझे याद करो राजाई तुमको मिल जाएगी. பாபா சொல்றார், என்னை நினைவு செய்தால் உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்துவிடும். खुदा दोस्ती की कहानी भी सुनी है ना. கடவுள் நம்முடைய நண்பன், खुदा दोस्त அப்படின்னு கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? अल्लाह अलाउद्दीन का भी नाटक दिखाते हैं. அல்லாவுத்தீன் அற்புத விளக்கு அப்படின்னு நம்ம நாடகம்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அதை பற்றி நாடகம்லாம் கூட காட்டுறாங்க. அந்த கதையில் விளக்க தேய்ச்சாலே என்ன ஆகிடுறது? பொக்கிஷம் கிடைத்து விடுகிறது. अभी तुम बच्चे जानते हो अल्लाह तुमको टका करने से क्या बनाते हैं. இப்போ குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம் அல்லா யார்? பாபா. அல்லா பாபா நம்ம ஆத்மாவை என்ன பண்ணுறாரு? தூய்மைப்படுத்துகிறார். நம்ம ஆத்மாவை டச் பண்ணுறார். அதனால் நாம் என்னதிலிருந்து என்னவாகிறோம்? ஜட் திவ்ய திருஷ்டி से வைகுண்ட चले जाते हो. அது டக்குன்னு திவ்ய திருஷ்டி மூலமாக வைகுண்டத்துக்கே போய்டுறீங்க. ट्रांस பற்றி சொல்கிறார் பாபா. ट्रांஸில் போய்டுறாங்க குழந்தைங்க. आगे बच्चियाँ आपस में मिलकर बैठती थी फिर आप ही चली जाती थी ध्यान में. ஆரம்ப காலத்தில் பெண் குழந்தைகள் எல்லாம் கன்னியாஸ் அப்படியே அவங்களுக்குள்ளே சேர்ந்து உட்காந்துருப்பாங்களா. அப்படியே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்க்கு போயிடுவாங்களா. பல காட்சிகளை பார்த்துட்ருப்பாங்களா.
யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம், அவங்களுக்கு எதுவும் டைரக்ஷன் கொடுக்க வேண்டாம். அப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்படியே ட்ரான்ஸில் போயிடுவாங்க. ஜாத்து கேத்தே இதெல்லாம் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் இங்கே எதுவும் மந்திரம் போடுறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பந்த் கருதியா, இதெல்லாம் சிவபாபாவுடைய வேலை, பகவான் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். மந்திரம் போடுறாங்க, மந்திரம் போட்டு இப்படி காட்சிகளாக பார்க்க வைக்கிறாங்கன்னு சொன்னதுனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. मुगलरा मुख में डालती थी तो माया गुम हो जाती थी. हाथ मताई की भी कहानी है. हाथ मताई அப்படின்னு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. கூழாங்கல்ல வாயில் போட்ட உடனே அந்த மாய என்ன ஆயிடுமா, மறைந்து போய்விடுமா. கூழாங்கல்ல வாயிலிருந்து எடுத்த உடனே அந்த மாயா முன்னாடி வந்துடுமா. இதனுடைய அர்த்தம் என்ன? இவற்றையெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாப்பு கேத்தே பச்சி முக்குமே முகல்ரா டால் தோ. இங்கே பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார், குழந்தைகளே உங்களுடைய வாயில் கூழாங்கல்ல போட்டுக்கோங்க. எதுக்கு கூழாங்கல்ல போட்டுக்கோங்க? சத்தமாக பேசாமல் இருக்கிறதுக்கு, அதிகமாக பேசாமல் இருப்பதற்கு, கோபத்தில் கத்தாமல் இருப்பதற்கு. சத்தமாகவும் பேசக்கூடாது, கத்தியும் பேசக்கூடாது. கத்துறது எப்போ வருது? கோபத்தில் கத்துறது. அப்படி அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாபா என்ன சொல்கிறாரு, எந்த கூழாங்கல்ல போட்டு, கூழாங்கல்ல ஸ்தூலமாக ஒரு கூழாங்கல்ல எடுத்து வாயில் போட்டுக்கோங்க அப்படி அர்த்தம் கிடையாது. நான் சாந்த ஸ்வரூப் ஆத்மாங்கிற நினைவுங்கிற கூழாங்கல்ல வாயில் போட்டுட்டிங்கன்னா அசாந்திங்கிற மாயை அவங்க முன்னாடி வராது. இதுதான் இப்படி கதையை காட்டியிருக்காங்க. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் சாந்தி கடலோட குழந்தை. நீங்களும் சாந்தி கடல். ஆத்மா சாந்தி में अपनी सोदरम में रहती है. ஆத்மாவானது அமைதியா தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றது. सत्य में भी जानते हैं हम आत्मा हैं, பாக்கி பரமாத்மா பாப் கோ கோய் பி நெய் ஜான்தே. சத்தியத்தில் இருக்கிறப்போ நம்மெல்லாம் ஆத்மா அப்படிங்கிற நினைவு மாத்திரம்தான் இருக்கும். மற்றபடி பரமாத்மா பாபா பற்றி யாருக்கும் தெரியாது. कभी भी कोई पूछी बोलो वहाँ विकार का नाम नहीं है. சத்தியத்தில் ஒரு பொழுதுமே விகாரம் என்ற விஷயமே கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், விகாரமே இல்லாத ஒரு நிர்விகாரி உலகம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த உலகத்துக்கு பேர் என்ன? நிர்விகாரி உலகம். 5 விகாரம் அங்கே கிடையாது, தேகாபிமானமும் கிடையாது. மாயா ராஜ்யத்தில் தேக அபிமானத்திலே இருக்கின்றார்கள். வஹா ஹோத்தி ஹி ஹே மோஹ ஜீத். அங்கே வாழ்ந்தவர்களோ மோகத்தை வென்றவர்கள். இஸ் புராணி துனியா சே நஷ்டு மோஹா ஹோனா ஹே. இன்னும் இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்று போகணும், பற்றை வெற்றி பெற வேண்டும். वैरागी तो उनको आता है जो गरबार छोड़ते हैं. तुमको तो गरबार नहीं छोड़ना है. யார் வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க அவங்களுக்கு என்ன ஆகுது? பற்றெல்லாம் விட்டுறாங்க, அந்த பற்றெல்லாம் போயிடுது. இங்கேயே குழந்தைகள் நீங்கள் வீடு வாசலெல்லாம் விட வேண்டாம். பாப் கி யாத் में रहती पुरानी शरीर छोड़कर जाना है. பாபா நினைவு செய்து இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு நீங்கள் போகணும். வீடு வாசலை விட்டுட்டு போக வேண்டாம், பாபா நினைவிலிருந்து இந்த பழைய சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். சப்கா கிசாப் கிதாப் சுக்து ஹோனா ஹே. அனைவருடைய கணக்கு வழக்கம் முடிய வேண்டும். முடிஞ்சாதான் வீட்டுக்கு போக முடியும். तुम्हारी बुद्धि भी दूर दूर ऊपर जाती है. वो लोग देखते कहाँ तक सागर है. பாபா சொல்கிறார், உங்களுடைய புத்தியோ தூர தூர தேசம், பரந்தாம தேசம் வரைக்கும் உங்களுடைய புத்தி போகுது. உலகத்தில் பாருங்க, கடல் ஆழத்தை பார்க்க போகிறாங்க. சூரிய சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்க, அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர போகிறாங்க. ஆகி சமஸ்திதி தேவதாய் ஹே. ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரிய தேவதை, சந்திர தேவதை, நட்சத்திர தேவதை என்று கூறினார்கள். அதெல்லாம் ஒரு தேவதை அப்படின்னு நினச்சாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? நாம மீன்ஸ் பாபா நமக்கு என்ன சொல்கிறார்?
சூரியன், சந்திரன் இவை அனைத்துமே உலகம் என்ற அந்த நாடக மேடைக்கான விளக்குகள். இங்கே விளையாட்டு நடக்குது இல்லையா, உலக நாடக மேடையில் விளையாட்டு நடக்கிறது, அதுக்கு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய லைட் எது? சூரியன், சந்திரன். ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா முக்கியமாக என்ன வேணும்? லைட் வேணும். அந்த மாதிரி உலகங்கிற ஸ்டேஜுக்கு லைட் எது? சூரியன், சந்திரன். இந்த சூரியன் சந்திரன் சூக்ஷ்ம வத்தனத்தில் மூல வத்தனத்தெல்லாம் இருக்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே விளையாட்டு கிடையாது. விளையாட்டு எங்கே நடக்குது? இங்கே தான் நடக்குது. பாரதம் அழிவற்ற கண்டம், இஸ்மி மனுஷி रहते हैं, ஜல்மை ஹோத்தி நெய்ய. இந்த பாரத தேசத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இது அழிவற்ற தேசமாகும். இது பிரளயம் ஆகாது. பாரத பூமி பிரளயத்தில் மூழ்காது. மற்றபடி பசு பக்ஷிகள் இவை அனைத்துமே சத்தியுகத்தில் இருக்கும். பாக்கி ஜோபி கண்ட சத்திய திரேத்தாமே ரேத்தே நெய்யே. மற்ற கண்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்டங்கள் எல்லாம் சத்தியுகத்தில் இருக்காது. சத்தியுகா திரேதாயுகா 2 யுகத்துலையுமே இருக்காது. நீங்கள் என்னெல்லாம் திவ்ய திருஷ்டி மூலமாக காட்சியாக பார்த்தீர்களோ அவை அனைத்துமே ப்ராக்டிக்கலாக பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய் ராஜ்யம் செய்வீர்கள். எதெல்லாம் சத்தியுகத்தை பற்றி பார்த்துட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு சொல்கிறார் பாபா. அது பார்ப்பதற்கு மட்டுமல்ல, உண்மையிலே போய் நீங்கள் அங்கே ராஜ்யம் பண்ண போகிறீங்க. ஜிஸ்கேலே புருஷார்த்து கருத்தே ரேத்தே ஹோ, அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு தான் நீங்கள் முயற்சியும் செய்துட்ருக்குறீங்க. ஃபிர்பி பாப் கேத்து யாதுக்கு படி மெனத்தை. ஆனாலும் பாபா கூறுகிறார், நினைவு செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி என்பது தேவையாகும். ஆனால் மாயா நினைக்க விட மாட்டேங்குது. பகுத் பியார் சி பாபா கோ யாது கர்னா ஹே. மிக அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அக்ஞான் கால் மே பி பியார் சி பாப் கி மெமா கர்த்தே ஹே. அஞ்ஞானத்தில் கூட பகவானை அன்பாக அவருக்கு மகிமை பாடப்படுது. பகவானை பற்றி हमारा पाला ऐसा था, फलाने में मर्तबे वाला था, अभी तुम्हारी बुद्धि में सारा सृष्टि चक्र बैठा हुआ है. सब धर्मों की नॉलेज है. பாபா சொல்றார், எல்லா தர்மத்தை பற்றிய நாலேஜ் நமக்கு இருக்கிறது. எந்த தர்மம் எப்போ ஸ்தாபனையாகும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கு. பாப் समझाते हैं बच्चे नरसी नारायण बनना. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் நரனிலிருந்து நாராயணராக ஆக வேண்டும். தோ துமாரி ஜோ கத்னி ஹே ஓ கர்னி ஹோ. நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். பெலே அப்னி அவஸ்தாக்கு தேக்னை. முதலில் தன்னோட ஸ்திதியை பாருங்கள். பாபா ஹம் தோ ஆப்சி பூரா வர்ஷா லேக்கர் ரீ சோடேங்கே. பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து முழு ஆஸ்தி பெற்றுத்தான் உங்களை விடுவோம் பாபா. அப்படி பாபாட்ட பேசணும் நீங்கள். தோ செல்லன் பீச்சாயி, அதெல்லாம் இருக்கட்டும். முழு ஆஸ்தி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த லட்சியமெல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அதற்குரிய நடத்தையும் வேண்டும் அல்லவா? ஏகி படாய் ஹே. இது ஒரே ஒரு படிப்பு தான். என்ன படிப்பு? இந்த படிப்பை படித்தா தான் நரனிலிருந்து நாராயணராக ஆக முடியும், நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆக முடியும். வேறு எந்த படிப்பும் உங்களை இது போல் ஆக்காது. ஏ தும்கு பாபி படாத்தே ஹே. இந்த படிப்பை நமக்கு பாபா தான் படிப்பிக்கிறார். அபி து பட் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு கியூ போல்தே ஹே. மாணவர்கள் ஆசிரியையே மறந்து போவாங்க, மறக்கவே முடியாது. ஆனாலும் இங்கே ஆசிரியராக பாபா இருக்கிறார், நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனாலும் பாபா நினைவு என்ன ஆயிடுது? மறந்து போயிடுது. ஏன் மறந்து போகுது? மாயா மறக்க வச்சிருது. தோஷ் ஃபீர் மாயா பர் ரக் தேத்தே ஹே. மாயாவை குற்றம் சாட்டி விடுகிறார்கள். மாயா மறக்க வைத்து விடுகிறது அப்படின்னு மாயாவை குற்றம் சாட்டுகிறார்கள். பாபா என்ன சொல்கிறாரு? அரே யாது தோ தும்கு கர்னா ஹே. மாயா மறக்க வச்சிருது, மாயா மறக்குது. நினைவு நீங்கள் தானே பண்ணணும். அரே குழந்தைகளே, நினைவு நீங்கள் தானே பண்ணணும்.
அப்படின்னு பாபா சொல்கிறார். முக்கிய டீச்சர் ஏக்கிய, முக்கியமான டீச்சர் ஒரே ஒருவர் தான். மற்றபடி நிறைய துணை ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. பாப் கோ பூல் ஜாத்தி ஹோ, அச்சா டீச்சருக்கு யாத் கரோ. அப்பாவை மறந்து போகிறீங்களா? ஓகே, டீச்சரை நினைங்க. तुमको 3 சான்ஸ் दिए जाते हैं. உங்களுக்கு பாபாவை நினைப்பதற்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பா நினைவு மறந்து போச்சுன்னா டீச்சரை நினைங்க, டீச்சரோட நினைவு மறந்து போச்சுன்னா குருவை நினைங்க, ஒருத்தரை மறந்தா இன்னொருத்தரை நினைங்கன்னு சொல்கிறார் பாபா. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर. बाप से पूरा वर्षा लेने के लिए जो कतनी हो वही करनी हो, इसका पुरुषार्थ करना है. பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதற்காக என்ன கூறுகின்றீர்களோ அதை தான் செய்ய வேண்டும், அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், சதா யாத் ரஹே हम शांति की सागर के बच्चे हैं. சதா நினைவிருக்க வேண்டும், நான் சாந்தி கடலோட குழந்தை, நான் சாந்தியாக இருக்கணும். முக்குமே மொஹல்ரா டால் லேனாஹே, உங்கள் வாயில் கூழாங்கலை போட்டே இருக்க வேண்டும். கவனக்குறைவில் தன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. वरदानम. संकटन रूपी किले को मजबूत बनाने वाले सर्व की स्नेही संतुष्ट आत्मा भव. குழு என்ற கோட்டையை வலிமை உடையதாக ஆக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான திருப்தியான ஆத்மாவாக ஆகுங்கள். संगठन की शक्ति विशेष शक्ति है. குழுவின் சக்தியானது ஒரு விசேஷமான சக்தியாகும். एक मत संगठन के किले को कोई भी हिला नहीं सकता. ஒரு வழிப்படி நடக்கக்கூடிய ஒரு குழுவை, கோட்டையை, ஒரு வழிப்படி நடக்கக்கூடிய குழுவின் கோட்டையை யாராலும் அசைக்க முடியாது. लेकिन इसका आधार है एक दो की स्नेही बन सर्व को रिगार्ड देना. இதற்கு ஆதாரம் என்ன? ஒரு குழு உருவாகணும், அந்த குழுவை கோட்டை ஆகணும் அப்படின்னா அதற்கு ஆதாரம் என்ன? ஒருவருக்கொருவர் அன்பானவராக ஆகி அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். ஒருத்தர் மேலே அன்பு இருக்கும் போதும் ஒருத்தருக்கு மீது மரியாதை கொடுக்கும் போதும் என்ன ஆயிடுங்கிறார் பாபா? அது ஒரு குழுவாயிடும். அந்த குழுவை என்னாகும்? கோட்டையாகிவிடும். और स्वयं संतुष्ट रहकर सर्व को संतुष्ट करना. அடுத்து தான் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். न कोई डिस्टर्ब हो न कोई डिस्टर्ब करे. நாமளும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. सब एक दो को शुभ भावना शुभ कामना का सहयोग देते रहे. அனைவரும் ஒருவருக்கொருவர் சுப பாவனையும் சுப காமனாவையும், சுப பாவனா சுப காமனா என்ற சகயோகத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது குழு என்ற ஒரு கோட்டை உறுதியுடையதாக ஆகிவிடும். संगठन की शक्ति ही विजय का विशेष आधार स्वरूप है. குழுவின் சக்திதான் வெற்றியை பெறுவதற்கு விசேஷமான ஆதார स्वरूपமாகும். स्लोगन. जब हर कर्म यथार्थ और युक्तियुक्त हो तब कहेंगे पवित्र आत्मा. எப்பொழுது ஒவ்வொரு செயலும் யதார்த்தமாகவும் மற்றும் யுக்தியுக்தாக இருக்குமோ அப்பொழுதுதான் உங்களை பவித்திர ஆத்மா என்று கூற முடியும். நல்லது. अव्यक्त समिंगे. हर एक बच्चा जो स्वपरित
वह सेवा की प्रीत उमंगों की अच्छी अच्छी संकल्प करता है। अभी से ये करेंगे, ऐसे करेंगे, अवश्य करेंगे, करके दिखाएंगे. ஒவ்வொரு குழந்தைகளும் தனக்காகவும் சேவிக்காகவும் ஊக்க உற்சாகம் உடைய நல்ல நல்ல எண்ணங்களை செய்கின்றீர்கள். இப்பொழுதிலிருந்து என்ன மாதிரி நல்ல எண்ணம் பண்ணுறோமா, இன்னையிலிருந்து இப்பொழுதிலிருந்து இதை செய்வோம், அதை செய்வோம், அவசியம் செய்வோம், செய்தி காட்டுவோம், இது போன்ற சிரேஷ்ட எண்ணங்கள் என்ற என்ன ஒரு விதையை விதைக்கிறீங்களோ, उस संकल्प को अर्थात बीज को प्रैक्टिकल लाने की पालना करते रहो. விதையை விதைக்கிறீங்க, மனசில் என்ன பண்ணுறீங்கன்னா அர்த்தம் என்ன, விதையை விதைக்கிறீங்க. அந்த விதையை விதைச்ச பிறகு அதை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வருவதற்கு அதை பாலனை செய்து கொண்டே இருங்கள். तो बीज फलस्वरूप बन जाएगा. அப்போது அந்த விதையானது பலனை கொடுக்கக்கூடிய சொரூபமாக ஆகிவிடும். நினச்சா மட்டும் போதாது, நீங்கள் என்ன செய்யணும் நினைத்தீர்களோ அவற்றை என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாலனை செய்கிறதுனா அதுக்காக ஸ்பெஷலாக யோகா பண்ணலாம், இல்லை ஸ்பெஷலாக பேருடைய அனுபவங்களை நம்ம கேட்கலாம். அப்போ என்னாகும், அதை நடைமுறைப்படுத்துறது ஈஸியாகிடும். இல்லை வைராகியத்தை கொண்டு வரணும், இதில் என்ன பாலனா, அப்படி பாலனா பண்ணும்போது தான் நீங்கள் விதைச்ச விதை பலனை கொடுக்கக்கூடியதாக ஆகும். நல்லது. இன்றைக்கு பயிற்சி செய்ய வேண்டிய விஷயம், நான் நடந்து கொண்டும் சுற்றி கொண்டும் இருக்கக்கூடிய டபுள் லைட் பவித்திரமான ஃபரிஷ்தாவாக இருக்கிறேன். ஃபுல் டே இந்த ப்ராக்டிஸ், நான் நடந்து கொண்டும் சுற்றி கொண்டும் இருக்கக்கூடிய டபுள் லைட் பவித்திரமான ஃபரிஷ்தாவாக இருக்கின்றேன். அடுத்ததான ப்ராக்டிஸ், परम पवित्र शिव बाबा की पवित्रता की शक्तिशाली करने. பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய ஷிவ் பாபாவுடைய ஷிவ் பாபாவிடமிருந்து பவித்திரத்தாவினுடைய சக்திசாலி கரணங்களுக்கு கீழே நான் அமர்ந்திருக்கின்றேன். அந்த கரணத்தின் மூலமாக நான் ஃபரிஷ்தாவாக ஆகி முழு உலகம் என்ற அந்த உலக உருண்டை மீது அமர்ந்து தூய்மையினுடைய கரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதுமானது. ஓம் சாந்தி. बस दिल से तुम ही याद करे बाबा, तेरे एहसानों का दिल से लाखों धन्यवादियों से जिंदगी खुशहाल की हसरत सारी खिल उठी है, ऐसी रोशनी जो दी. ஓய்வு என்பது நம்மை சோம்பேறியாக ஆக்குவதாக இருக்கக்கூடாது, புத்துணர்ச்சி ஊட்டி புதுப்பிப்பதாக இருக்க வேண்டும். Rest is not that which makes us lazy, but that which refreshes and renews.